ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஃபஸ்ட்டு கேம் விளையாட போகிறோம். ஸோ நான் இப்போ சேலஞ்ச் தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரேண்டம் சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஒயிட் ஆர் பிளாக். ஸோ ஆக்சுவலாக இது வந்து அன்ரேட்டடில் இருக்கா? ஓகே. ரேட்டட் சேலஞ்ச். ஓகே, எனிவே நம்ம ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரேட்டட் சேலஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அவருக்கு போட்டுறேன். ஆக்சுவலாக நான் சேலஞ்ச் பண்ணது தப்பாக பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து ரேட்டட் கேம் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இது எப்படி சேலஞ்ச் பண்ணுறது? இவருக்கு ரேட்டட் சேலஞ்ச். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே இருக்கிறார் இல்லையா? ஸோ இதில் போயிட்டு ரேட்டட் சேலஞ்ச் தரணும். ஸ்டாண்டர்ட். ஓகே, ரேட்டட். ஓகே, இங்கே தான் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, எனிவே அன்ரேட்டட். அன்ரேட்டட் இல்லை, ரேட்டட். என்னாச்சு? சேலஞ்ச். ஓகே, சேலஞ்ச் வந்துடுச்சு. ஓகே, அவர் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் E5 ப்ளே பண்ணுறேன். ஸோ நைட் F3, நைட் C6. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம விளையாடக்கூடிய மூவ்ஸ் தான். ஓகேங்களா? நான் பான் டெக்ஸ், நைட் டெக்ஸ், நைட் டெக்ஸ். இல்லை, இந்த பான் எடுத்தால் என்ன ஆகும்? ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் பான் எடுக்கலாமா வேணாமா? பான் டெக்ஸ், நைட் டெக்ஸ், நைட் டெக்ஸ், குயின் டெக்ஸ். ஸோ குயின் வந்து உள்ளே வருவார். நான் இந்த பானை புஷ் பண்ணால் பான் டெக்ஸ், நைட் டெக்ஸ் ப்ளே பண்ணாலும் நைட் டெக்ஸ், திருப்பி பான் டெக்ஸ், குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலாக பண்ண வேணாம்னு தோணுது. ஓகே, இந்த பானை இப்படி எடுத்துக்கிறேன் நான். ஒரு நைட்டை வச்சு டேக் பண்ணார்னா நம்ம வந்து சிம்பிளாக பானை வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பி நான் நைட்டை வச்சு டேக் பண்ணேன்னா குயின் வந்து வருவார் சென்டர் ஆஃப் த போர்டுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நைட்டை வச்சு டேக் பண்ணேன்னா குயின் E2 இருக்குது.
இப்போ இந்த பிஷப்பை டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக போர்டு வந்து கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவர் வந்து பானை வந்து புஷ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பான் எடுத்தேன்னா குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே, ஏன்னா நான் திருப்பி பிஷப் வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் ரூக் ஈவன் ப்ளே பண்ணார்னா நைட் இங்கே போடலாம். ஓகே, அவர் ப்ளே பண்ணல. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய வீக்னஸ். A5 ப்ளே பண்ணலாமா, இல்லை பிஷப் B7 ப்ளே பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ A5 ப்ளே பண்ணால் இந்த பான் எனிவே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் தான். ஸோ இந்த பானை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்று பிஷப் இந்த டயகனல்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட் B7 வந்தால் நைட் இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பிஷப் B7. ஓகே, இப்போ பிஷப் E7. நெக்ஸ்ட்டு வேணால் பிஷப் D6 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ A5 வந்து புஷ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். A5 புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரூக் இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா இப்பயே ரூக்கு கொண்டு வந்தோம்னா இந்த A7 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. நம்மளால் திருப்பி ரூக் இங்கே போட்டாலும் A2 பானை கேப்சர் பண்ண முடியாது. நைட் வந்து இங்கே சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பானை புஷ் பண்ணிட்டு நம்ம இந்த பிஷப்போடைய டயகனலை க்ளோஸ் பண்ணலாம்.
பட் இங்க என்ன பிரச்சனைனா, நைட் உள்ள வரதுக்கு நம்ம வந்து வழி விட்டுர்றோம். ஸோ ரூக்கால உள்ள எங்கேயும் பெருசா வர முடியாது. ஓகே. நம்ம பிளான் படி A5 ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரூக் இங்க ஸ்விங் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ரூக் சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா, இன்னொரு ரூக் இங்க வருவாரு. ஓகே. இப்ப பிஷப் இங்க போட்டோம்னா என்ன ஆகும்? நைட் இருக்காரு. நம்ம ரூக்க வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த பான் வந்து அன்ப்ரொடெக்டடா இருக்கு. இந்த பிஷப் ஒரு மூவ் பண்ணாருன்னா, இந்த பானுக்கு வந்து டைரக்ட்டா ஒரு அட்டாக் வரும். பட் ஸ்டில் இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரூக்க வந்து D1க்கு நம்ம வந்து வர வைக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கும்னு தெரியல. பட் இந்த ஒரு பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமா தான் இருக்கும். இந்த ஒரு பான் ஸ்ட்ரக்சர வச்சுட்டு நம்ம எண்ட் கேம்க்கு போறோம்னா. ஏன்னா நைட் ஆ D5 என்ன ப்ளே ஆகும்? நான் இங்க பானு, பிஷப்பு, ரூக் எல்லாரும் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஓகே. நைட் அங்க போட முடியாது. ஆ பிஷப். ரூக் இங்க போட்டோம்னா, நைட் எடுத்துப்பாரு. திருப்பி ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்குமா? ரூக் டேக்ஸ் ரூக்கு. திருப்பி இந்த பிஷப் எடுத்துட்டோம்னா, அவருக்கு இங்க ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்கும். பட் ஸ்டில் நம்மளுடைய ரூக்க வந்து D8ல போடலாம். ம். ஸோ ரூக் D7, பிஷப் டேக்ஸ் நைட்டு, ரூக் டேக்ஸ் ரூக்கு, ரூக் டேக்ஸ் ரூக்கு, பிஷப் டேக்ஸ் ரூக்கு, அப்புறமா ரூக் திருப்பி D7 வருவாரு. ஸோ D7 வந்தா இந்த பானுக்குலாம் பிரச்சனை வரும். ஸோ ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, இந்த பான் வீக்னஸ் உடைய ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ என்னால ரூக் D7ம் இந்த இடத்துல பெருசா ப்ளே பண்ண முடியாது. இப்ப ரூக்கு D6 ப்ளே பண்ணா என்ன ஆகும்? என்னுடைய பிஷப் உடைய பாத்த நானே வந்து தடுக்கிற மாரி ஆயிடும். ம். இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, திருப்பி ரூக்க இங்கே போட்டோம்னா, ஓகே. ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா, அவருடைய ரூக் திருப்பி இந்த D5க்கு வந்து நம்ம இந்த ஒரு ஸ்கொயர வந்து விட்டுறக்கூடாது.
ஏன்னா திருப்பி இந்த நைட் வந்து போயிட்டதுக்கப்புறமா இந்த ஸ்கொயர் வந்து ஃப்ரீ ஆயிடும். இப்போ ரூக் டி8 இப்போ பிஷப் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் பிஷப்பு, திருப்பி நீங்க ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலும் பிஷப் டேக்ஸ் பிஷப் இருப்பாரு. பட் ஸ்டில் இந்த பான் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஒரு பான வேணா புஷ் பண்ணிட்டு, இந்த ஒரு லாங் டயகனலான பிஷப் வந்து நம்ப ஆக்டிவேட் பண்ணலாம். ஆ ஓகே. இந்த இடத்துல நம்ம பான வந்து புஷ் பண்ணி பிஷப்ப வந்து கிக் பண்ணலாம். ஒண்ணு அவரு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருன்னா, அப்படி இல்லன்னா நம்ம வந்து ஆம் இந்த நைட் ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இங்க எடுக்காம இதே இடத்துல இந்த பிஷப்புடைய பின்லயே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இதுவா இருக்கும். பான் டேக்ஸ். ஓகே. நைட் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். ஆ இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். இப்ப என்னன்னா, நான் நைட் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணேன்னா, பிஷப் டேக்ஸ் பிஷப்பு. திருப்பி என்னுடைய நைட்ட நான் இங்க போடலாம். போட்டேன்னா, இந்த பிஷப்க்கு வந்து இது வரும். அவரு இந்த பிஷப்ப வந்து ஆ இங்க மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பான் வந்து ஹேங்கிங்ல தான் இருக்கும். ம். இந்த ஒரு இந்த ஒரு வீக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்லன்னா பிஷப் டேக்ஸ் நைட், பான் டேக்ஸ் திருப்பி சாரி பிஷப் டேக்ஸ் நைட், பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். இங்க பான் வந்து ஐசோலேட் ஆயிடுமா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, பான் ஸ்ட்ரக்சர்லயே வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். ம். இந்த இடத்துல அப்ப வேற என்ன பண்றது? இந்த பான புஷ் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா இந்த எக்ஸ்சேஞ்ச் அவர் பண்ணியே ஆகணும். நைட் எக்ஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பான வச்சு டேக் பண்ணிக்கலாம். நைட் டேக்ஸ், பான் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். ம். ஓகே. இந்த பான புஷ் பண்ணிட்டோம்னா, இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் பார்க்கணும். இந்த பான வந்து புஷ் பண்ண முடியாது ஆக்சுவலா. பட் இந்த பிஷப்ப கிக் பண்ணோம்னா, இப்ப இந்த பிஷப் வந்து அவர் எடுத்து தான் ஆவாரு. வேற வழி இருக்காது. அப்ப திருப்பி பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். ஆம். பான புஷ் பண்ணலாம். ஓகே. ப்ளே பண்ணலாம். இப்ப நான் இந்த ப பான வச்சு எடுக்க முடியாது. ஆக்சுவலா என்னன்னா, இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப்ப வந்து அவரு எக்ஸ்சேஞ்ச் பண்றாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பிஷப் பேர் இருக்கு. 2 பேர்கிட்டயுமே வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய பான்ஸ வந்து டாட் ஸ்கொயர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிங்க இப்படி கொண்டு வரலாமா? இல்ல இப்படியா? ஓகே. நம்ம இந்த பாத் செலக்ட் பண்ணலாம்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் ஸ்டில் வந்து எனக்கு 2 இடத்துல வந்து டபுள் பான்ஸ் இருக்கு. ஸோ ஐசோலேட்டட் பானும் இருக்கு. இந்த பான புஷ் பண்ணிட்டு ஓகே. இந்த பான புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பான நம்ம வேணா புஷ் பண்ணலாம். பட் ஸ்டில் அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து புஷ் பண்ணிடுவாரு. பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன மாரி ஆயிடும். பான் டேக்ஸ். இப்ப என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கனெக்டட் பான்ஸ் இந்த 2 தான். திருப்பி நான் இத புஷ் பண்ணி இந்த இடத்துல வந்து எஃப் டேக் சி5 திருப்பி வந்து சாரி எஃப் டேக் சி4, எஃப் டேக் சி4 ப்ளே பண்ணா, இந்த பானும் பார்த்தீங்கன்னா, இதுவாயிடுமான்னு பார்க்குறேன். பட் ஸ்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த பான நான் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ம். ஓகே. அவருடைய பான் ஸ்ட்ரக்சரும் இந்த இடத்துல டேமேஜ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த லாங் டயகனல் இருக்கிற பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காரு. முக்கியமா இந்த பான வந்து இந்த கிங் வந்து கட் பண்ணிட்டுருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் எஃப் பான வந்து புஷ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அவர் இந்த பான புஷ் பண்ணிட்டாருன்னா, புஷ் பண்ணல. ஸோ இம்மீடியட்டா நம்ம வந்து எஃப் பான வந்து புஷ் பண்ணிடலாம். ஸோ இப்பயும் அவர் இந்த பான புஷ் பண்ணலன்னா, நான் வந்து H5 வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே. இந்த இடத்துல பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா எச் பான எடுத்துருவேன். ஸோ அவரு சி பான வச்சு தான் டேக் பண்ற மாரி இருக்கும். ம். எந்த பான வச்சு எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்? ஏ பானா? சி பானா? நான் ஏ பான் வச்சு எடுக்கிறேன்னா, அவரு ஏ பான் வச்சு எடுக்க முடியாது. இங்க ஒரு பாசர் பான் இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ என்னதான் பிஷப் வந்து சேஃப்டி பண்ணியிருந்தாலும், அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் மாரி. இந்த பாசர் பான தடுக்கிறதுக்கு. அதனால அவரு வந்து நான் இப்ப வந்து ஏ பான வச்சு எடுத்தேன்னா, அவரு வந்து சி பான வச்சு தான் டேக் பண்ண முடியும். திருப்பி நான் இப்ப ஏ பான வச்சு சி பான வச்சு எடுத்தேன்னா, அப்புறமா ஒரு ஏ பான வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பொசிஷன் வந்து சிம்ப்ளிஃபை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே அந்த எக்ஸ்ட்ரா பான வச்சு நான் எப்படி இந்த கேம் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத தான் நான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பான வந்து டேக் பண்ணிக்கலாம். பான் டேக்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பான் வச்சு தான் நம்ம வந்து கேமையே வந்து டிசைட் பண்ண போறோம். பட் இப்ப என்னால வந்து சி பான புஷ் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க பான் வந்து கட் பண்ணிடுவாரு. ஸோ இந்த இடத்துல E8ல இந்த மாரி செக் ஏதாவது குடுக்காம நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த எச் பான புஷ் பண்ணிடலாம். அவருடைய இந்த ஜி பான புஷ் பண்றத நம்ம வந்து தடுக்கலாம். ஏன்னா இந்த பான டிஸ்டர்ப் பண்ணுவாரு. இப்ப பாருங்க லைட் ஸ்கொயர்ஸ்லாம் வீக்கா இருக்கு. பட் அத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்னுடைய பிஷப் வந்து இதுவா இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவரால கிங்க எடுத்துட்டு ரொம்ப தூரம் வர முடியாது. ஏன்னா, இங்க பாசர் பான் இருக்கு. ஆ சேம் ஸ்கொயர் பிஷப்ன்றதுனால, ஆ என்னுடைய பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க பான் போறதுக்கு நான் வந்து சப்போர்ட்டா வச்சுருவேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாதி தான் இருக்கு. பட் ஸ்டில் 10 செகண்ட்ஸ் இன்கிரிமெண்ட் இருக்கு இல்லையா? ஆ பட் அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சாகணும். அவருடைய பிஷப் எடுத்துட்டு இங்கலாம் வர முடியாது இல்லையா? இங்க வரலாம். பட் இந்த பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து கிங் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு.
ஓகே. இப்படி வராரு அவரு. இப்படி எங்க மேபி இந்த பான புஷ் பண்ணலாமா? அதுக்காக வராரா? ம். பான புஷ் பண்ணா பான் எடுத்துருவாரு. இங்க பான புஷ் பண்ணிட்டு பிஷப்ப இங்க ஒரு சின்ன அட்வான்டேஜ் அவருக்கு என்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பான்ஸ் எல்லாமே வந்து டாட் ஸ்கொயர்ல இருக்கு. பட் என்னுடைய பான்ஸ் எல்லாமே வந்து டேஞ்சரான லைட் ஸ்கொயர்ல இருக்கு. ஏன்னா 2 பேர்கிட்டயுமே வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. இப்ப நான் இந்த பிஷப்ப இங்க போட்டேன்னா, ஃபுல்லா டை பண்ண மாரி ஆயிடும் பீசஸ்லாம். பான் புஷ். பிஷப் இந்த பான புஷ் பண்ணிட்டோம்னா, பான் டேக்ஸ் கிங் இங்க வரலாம். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்ப பிஷப் அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ பிஷப் வேணும்னா இந்த மாரி இங்க வேண்டாம். பட் இங்க போடலாம். இங்க போட்டுட்டு கிங் இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்தாருன்னா, ஓகே. இந்த பான வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பான கிங் வந்து அட்டாக் பண்ணோம்னா, அவரு ரொம்ப தூரம் வரணும். இந்த பான புஷ் பண்ணோம்னா, பான் டேக்ஸ் ம் திருப்பி கிங் வந்து இங்கே வரலாம். பட் அவருடைய கிங் வந்து E5 வந்துச்சுன்னா, நம்மளுடைய கிங்கால வர முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆ இந்த இடத்துல என்ன பண்றது? ஓகே. ஒரு வெயிட்டிங் மூவ் மாரி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா, எனக்கு அ பான்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல. நெக்ஸ்ட்டு நான் பிஷப் இங்க போட்டதுக்கான ரீசன், நெக்ஸ்ட்டு என்னுடைய கிங்க வந்து நான் கொஞ்சம் ஆக்டிவா மூவ் பண்ணிக்கலாம். அவர் இந்த இடத்துல பான புஷ் பண்ணாருன்னா, பான் டேக்ஸ் ஓகே. பட் இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவரும் வந்து அவருடைய கிங்க வந்து E5ல வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4 1/2 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே. அவரு வந்து இந்த பானுக்கு வராரு. ம். கிங்கு, கிங்கு. ஓகே. இந்த பான் எடுத்துட்டாருன்னா, பெரிய டேஞ்சர் ஆயிடும். என்னன்னா, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த பான புஷ் பண்ணோம். புஷ் பண்ணிட்டு வேணும்னா பிஷப்ப இங்கே போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்தாருன்னா, பான புஷ் பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பி கிங் E7 ப்ளே பண்ணிட்டாருன்னா, கண்டிப்பா வந்து
திருப்பி பிஷப்ப இங்க கொண்டு போற மாரி ஆயிடும். ஸோ முக்கியமா என்னன்னா, கிங்க வந்து ஆக்டிவா நம்ம கொண்டு போணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கிங் வந்து ஆக்டிவாவே இல்ல. இப்ப வந்து நம்மளுடைய கிங்க வந்து ஆக்டிவா கொண்டு போணும். இந்த பிஷப் வந்து இப்ப இந்த பான சேஃப்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கிங்க வந்து நான் இங்க வந்து இந்த 2 ஸ்கொயருக்கும் நான் வர விடாம தடுத்துட்டுருக்கேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கிங்கால வர முடியாது. ஸோ இப்போதைக்கு என்னால இப்ப டிஃபென்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த டிஃபென்ஸ வந்து எந்த அளவுக்கு பிரேக் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவரால. பட் அவருக்கு நெறைய டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் வச்சு மேபி ஏதாவது ஒரு பிரில்லியன்ட்டான ட்ரிக் மூலியமா ஏதாவது ஐடியா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. இப்ப என்னன்னா, கிங்கால வந்து இங்க ஃபார்வர்டுக்கும் வர முடியாது. ஏன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பான்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கிங்க முன்னாடி எடுத்துட்டு போறேன். இப்ப இந்த பான புஷ் பண்ணிட்டு, நம்ம வந்து பான் மார்ச் பண்ணலாம். அவரு இந்த பான புஷ் பண்ணிட்டாருன்னா, நம்ம வந்து இந்த பான வந்து டேக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த பிஷப்ப நான் வந்து இங்க முன்னாடி இந்த இந்த கார்னர்லலாம் போட்டிருந்தேன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஆ கேம் வந்து வேற ஒரு வேற மாரி போயிருக்கும். ஸோ இந்த பிஷப் வந்து முக்கியமா இந்த பான சப்போர்ட் பண்றதுனால தான் கிங்கால இப்ப ஃப்ரீயா வந்து போக முடியுது. ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த பான மார்ச் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த பான வந்து புஷ் பண்ணேன்னா, பான் டேக்ஸ், கிங் டேக்ஸ். ஓகே, பண்ணலாம். முக்கியமான விஷயம் இந்த பான வந்து நான் ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, லைட் ஸ்கொயர்ல இருக்காரு இல்லையா? ஆ வேணும்னா நம்ம இந்த சைடு வந்து இந்த பான் இப்படி எடுத்துக்கலாமா? கலெக்ட் பண்ணிட்டோம்னா, இங்க ஒரு பாசர் பான் கிடைக்கும். இப்ப இந்த பான நம்ம மார்ச் பண்ணோம்னா, பிஷப், கிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்காங்க. அ இந்த நம்ம வந்து கிங் G3 ப்ளே பண்ணோம்னா, அவரு கிங்க இங்க கொண்டு வருவாரு. திருப்பி கிங் டேக்ஸ் பான்னா, பான வந்து கேப்சர் பண்ணுவாரு. அப்புறம் வந்து கிங்க நம்ம இங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா, இந்த பான வந்து மார்ச் பண்ணலாமா? எப்படி? கிங் G3, கிங் D4, கிங் டேக்ஸ் பானு, கிங் டேக்ஸ் பானு. அப்புறம் திருப்பி கிங்க வந்து G3க்கே கொண்டு வந்தேன்னா, இந்த பான வந்து பாசர் பானா ஆக்கலாம். இல்லையா? ஆ ஸோ பிஷப் வந்து தடுத்துட்டுருப்பாரு. பட் ஸ்டில் வந்து நம்மளுடைய கிங் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேபி பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணா என்ன ஆகும்? ம். ஸோ இப்ப என்னுடைய கிங்க வச்சு அவருடைய கிங்குக்கு வந்து ஒரு வால் மாரி இது பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய கிங் வந்து ஆக்டிவா இல்ல முன்னாடி. இப்ப வந்து பாருங்க இந்த ஒரு அ பான பிரேக் பண்ணதுமே பாருங்க, இப்ப என்னுடைய கிங் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய பிஷப் வந்து ரீரூட் ஆயி தான் வர மாரி இருக்கும். இந்த மாரி இப்படி வரணும். அப்பதான் வந்து அவரால இந்த ஸ்டாப் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஷப் எடுத்துட்டு வந்து C6ல போட்டுக்கலாம். இங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி பான் புஷ் பண்ணாலும் ஜஸ்ட் பிஷப்ப வந்து கொஞ்சம் அப்படி முன்னாடி நவுத்திக்கலாம். அப்புறம் இங்க இங்க பிஷப்ப ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா? பிஷப்ப வந்து நான் இப்ப இங்க F3ல வைக்கிறதுக்கான ரீசன் வந்து, கிங் இங்க திருப்பி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட்ல மார்ச் பண்ணாம நான் தடுத்துட்டுருக்கேன். ஓகே. அவரு வந்து கிங் எடுத்துட்டு இப்படி வராரு. இல்லையா? ஸோ அடுத்தது பான வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4 நிமிஷத்துக்கு கீழ வந்துருச்சு. ஓகே. ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகே குட் கேம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபருடைய கேம் வந்து விளாண்டுருக்கோம். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் கேம், கேம் 1. ஸோ இந்த ஒரு வீடியோவ நான் ரெக்கார்ட் பண்ணி, அப்படியே நான் வந்து எந்த விதமான ஒரு எடிட்டுமே இல்லாம அப்படியே நான் அப்லோட் பண்ண போறேன். அண்ட் முக்கியமா இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாரி விளையாட போறோம். இதுக்கப்புறமா லாங் ஃபார்மேட்ல உங்களுக்கு என் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இத அப்லோட் பண்ணதுக்கப்புறமா, இந்த கமெண்ட்ல நீங்க வந்து உங்களுடைய நேம வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய chess.com ஐடிய போட்டு மென்ஷன் பண்ணுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். என்னைக்கு, என்ன டைம்ன்றதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நான் 3 மணிக்கு இந்த கேம வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நேத்து ஸ்ட்ரீம்ல சொல்லியிருந்தேன். அதே மாரி இன்னைக்கு 3 மணிக்கு அவரும் ஆன்லைன் வந்துட்டாரு. நானும் ஆன்லைன் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு 3 மணிக்கு நம்ம இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நடுவுல ஒரு 2 நிமிஷம் டிலே ஆச்சு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அவரு வந்து அன்ரேட்டட் கேம் வந்து குடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து ரேட்டட் கேம் விளையாடலாம்னு நான் நெனச்சேன். அத திருப்பி நான் வந்து அபார்ட் பண்ணிட்டு திருப்பி ரேட்டட் கேம் வந்து விளையாண்டேன். அண்ட் இந்த கேம்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஸோ கேம் அனாலிசிஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா, அ இந்த கேம் அப்படியே முடிச்சுட்டு போக வேண்டாம். சும்மா இந்த கேம்ல வந்து என்னென்ன பின் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துரலாம் கையோட. ஆ ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 46 மூவ்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஆ ஸோ அவர் E4 ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு கிங்ஸ் பான் ஓப்பனிங் ஓகேங்களா? இது வந்து இட்டாலியன் கேமு. ஸோ இந்த இடத்துல நான் நைட்ட வெளில கொண்டு வரேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இந்த பான் எடுக்கலாமா? இல்ல டி பான புஷ் பண்ணலாமான்ட்டு. பட் ஃபைனலா இந்த பான் எடுத்துட்டேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பான்ஸ் வந்து டபுள் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பான்ஸ் வந்து டபுள் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆ கொஞ்சம் எனக்கு வீக்னஸ் இருக்கிற மாரி தோணுச்சு. அவரு வந்து ஆ இந்த இடத்துல அவர் பான் இங்க நல்லா இருக்கு பாருங்க சென்டர்ல. இந்த பான வந்து இங்க புஷ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து நல்லா இருக்கு. அவர் கேஸ்லும் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஸ்பேஸ் இந்த இடத்துல நெறையா இருக்கு. ஸோ நானும் கேன்சல் பண்றதுக்கு தயாராயிட்டேன். அவரு வந்து இந்த பான வந்து புஷ் பண்ட்டாரு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பான் கிடைச்சுச்சு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஹெல்த்தியான பான் கிடையாது. ஏன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா, அவரால ஆ என்னுடைய வீக்னஸ யூஸ் பண்ணி அவர் பான வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல எனக்கு இந்த இடத்துல பாருங்க, ஐசோலேட்டட் பான்ஸும் இருக்கு. டபுள் பான் பிளஸ் ஐசோலேட்டட் பான். ஒரு பான் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு பான் வீக்னஸ் இருக்கும். இப்ப நான் வந்து குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண விட்டுட்டேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல பான் வீக்னஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு குயின் மூவ்னால ஏதாவது மிஸ் பண்ணி ஏதாவது பான வந்து பிளண்டர் பண்ணிடக்கூடாது. அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆ இது பண்ணிட்டேன். இப்ப நைட்ட வெளில கொண்டு வராரு. நானும் கேன்சல் பண்றேன். இன்னொரு பிஷப். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, அவருடைய டெவலப்மெண்ட்ட ஃபுல்லா முடிச்சுட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா, இன்னும் டெவலப்மெண்ட்டே முடிக்காம இருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ரூக்கையும் எடுத்துட்டு வந்து இங்க போட முடியாது. ஏன்னா, இந்த பிஷப் வந்து இங்க கட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்காரு. அண்ட் டோட்டலா இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து வெளியில ஸ்கோப்பே இல்லாம இருக்காரு. ஸோ எனக்கு தான் இங்க இந்த இடத்துல கொஞ்சம் இதுவா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பிஷப்ப லாங் டயகனல்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பான புஷ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா பிஷப்பையும் நம்ம இங்க போட்டுட்டு, ரூக்க இங்க வந்து நம்ம ஸ்விங் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ அவரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய நைட் இங்க வரவிடாம இருக்கிறதுக்கான ஒரு மூவ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நைட் இங்க வந்து எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. அந்த மூவ் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்ப ஃபைனலா நான் என்னுடைய ரூக்ஸ வந்து கனெக்ட் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இப்ப அவர் ரூக் எடுத்துட்டு வரும்போது கரெக்ட்டா இருக்கும். எனக்கும் என்னுடைய ரூக்க வந்து இங்க எந்த நேரத்துலயும் கொண்டு வரதுக்கு ஓகேங்களா? ஸோ இந்த பான நான் புஷ் பண்ணிட்டு தான் ரூக்க கொண்டு வர முடியும். ஏன்னா, இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. டைரக்ட்டா நான் எஃப் பான கொண்டு வந்தாலும் சிம்பிளா அவரு என்ன பண்ணுவாருன்னா, ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரு. நான் திருப்பி பிஷப் வச்சு தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரூக் வந்து டெவலப் ஆகாத ஒரு பீஸா இருக்கும். நான் இந்த பிஷப் வச்சு எடுக்காம ரூக்க வச்சு எடுத்தேன்னா, இந்த பான் நகராம இருக்கும்போது, இந்த பானுக்கும் அட்டாக் வரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு ரூக்கையும் வந்து அலைன் பண்றாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரூக்க வந்து இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவர் ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. இந்த இடத்துல நான் ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, கேம் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அவரு இந்த ரூக்கையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் நைட்ட கொண்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பான் வந்து பிரேக் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுச்சு. பான் வந்து பிரேக் ஆக போகுதுன்றது. ஏன்னா, இந்த ஒரே நைட்ட பார்த்தீங்கன்னா, 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க.
அன்லெஸ் என்னுடைய பீஸை நான் விட்டு கொடுக்காம இருக்கணும்னா என்னுடைய பான் ஸ்ட்ரக்சரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நான் இந்த பிஷப் வந்து துரத்துறேன். ஏன்னா ஒன்று இந்த பீஸை எடுங்க, ரொம்ப நேரத்துக்கு எனக்கு இந்த த்ரெட்டை கொடுத்தீங்கன்னா என்னால் கேம் வந்து ப்ரொலாங் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து இதை சேஸ் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல நான் வந்து பானை வச்சு டைரெக்டாகவே டேக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் யோசித்தேன். பட் இந்த ஒரு பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பானை நம்ம வந்து விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு பட்டுச்சு. திருப்பி பிஷப் வச்சு எடுத்தேன். இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னதான் வந்து இன்ஜின் வந்து ஈக்குவல்ன்னு காமிச்சாலும், ஆஸ் எ ஹியூமனா நீங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சர வச்சு ப்ளே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல வந்து கேம் வந்து அப்படியே ப்ரோக்ரஸ் ஆச்சு. 2 பேருமே வந்து கிங்க கொண்டு வந்தோம். ஸோ எனக்கு இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான் இப்ப நான் இந்த இடத்துல இந்த பான மூவ் பண்ணி இந்த பான் ஸ்ட்ரக்சர்ஸ வந்து நான் பிரேக் பண்றேன். ஓகேங்களா? இங்க 3 கனெக்டட் பான்ஸ் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 கனெக்டட் பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பான அவர் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா, முக்கியமா இந்த பிஷப் கை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் இந்த பான கொண்டு வந்து இந்த பானுக்கு வந்து ஒரு செயின் வந்து ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அவர் வந்து இந்த பான வந்து புஷ் பண்றாரு. நான் இந்த பான்லாம் புஷ் பண்றதுல அர்த்தமே இல்ல. ஏன்னா லைட் ஸ்கொயர்ல பான் வந்து மாட்டிக்கும். ஸோ நான் இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, ஆக்சுவலா இந்த மூவ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மூவ் வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்னா, இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பான் ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அவரால இந்த பான் ஸ்ட்ரக்சர வச்சு பெருசா ஒண்ணும் அட்வான்டேஜ் வந்து கெயின் பண்ண முடியாது. ஏன்னா, அ அவருக்கும் பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. எனக்கும் லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. என்னுடைய பான்ஸ்லாம் இந்த 2 பான்ஸும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, டாட் ஸ்கொயர்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, ஐ மீன் இந்த சி பான வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க வந்து இந்த பான் வச்சு டேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இடத்துல A4 வந்து புஷ் பண்ணிடுவேன். அப்படிதான் நான் வந்து கால்குலேட் பண்ணேன். அதுக்கேத்த மாரி பாருங்க, பாரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் ஃபேவரா காட்டுது. ஸோ இந்த பான வந்து நான் இது புஷ் பண்ணுவேன். ஸோ பிஷப் என்னதான் இங்க இருந்தாலும், இந்த ஒரு பிஷப் வந்து இந்த பான வந்து எந்நேரமும் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பிஷப்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் பிரஷரா இருக்கும். பட் அ நான் இந்த பான வச்சு டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அவரு வந்து அ இந்த பான வச்சு டேக் பண்ணிட்டாரு. இப்ப வந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் இந்த ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த பான நான் அவசரப்பட்டு புஷ் பண்ணல. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த பான் வந்து டாட் ஸ்கொயர்ல இருக்கு. அவர்கிட்ட லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த பான பிஷப்புடைய சப்போர்ட்டுக்கு புஷ் பண்ணிட்டேன். என்னோட பிஷப்புடைய ஸ்கோப்ப நான் கட் பண்ற மாரி இருக்கும். திருப்பி இந்த பிஷப் வந்து இந்த பானுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். இந்த லாங் டயகனலும் எனக்கு கிடைக்காம போயிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு பான புஷ் பண்ண விடாம இங்க தடுக்கிறேன். இங்க ஒண்ணு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்தரா என்ன மேல வராதபடி அவரும் தடுக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அப்படியே கேம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய கிங் இப்ப உள்ள கொண்டு வராரு. நான் வந்து இந்த பான வந்து அவரு எடுக்கிறதுக்கு இங்க வராரு. ஸோ பிஷப் வச்சு பிளாக் பண்ணிட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் பிஷப் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்ப வேற வழி இல்ல. இப்ப திருப்பி கிங் வந்து இந்த வழியா வந்து ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றதுக்கு வராரு. பட் ஸ்டில் அந்த ஒரு வழிய நான் அடைச்சாகணும் இல்லையா? அதனால என்னுடைய கிங்க வந்து மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப அவருடைய கிங்கால எங்கேயும் வர முடியாது. இந்த இடத்துல இப்ப அவர் கிங் வந்து மூவ் பண்ணிட்டாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா பிளண்டர். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கிங்குக்கு வந்து அவரு இந்த இடத்துல E5 ஸ்கொயர்ல ஒரு வழி குடுத்துட்டாரு இல்லையா? ஸோ வழி குடுத்தது உடனே என்ன ஆகும்னா, நான் நெக்ஸ்ட் இந்த பான புஷ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். எனக்கு இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பான் இருக்கு பாருங்க. இந்த பான புஷ் பண்ண ஆரம்பிச்சு, நான் அப்படியே இந்த பான மார்ச் பண்ணுவேன். ஸோ என்னுடைய கிங் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல மேபி அவருக்கு கரெக்ட்டான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து கிங் D4 அப்படி இல்லன்னா, உங்க கிங்க நீங்க இங்கேயே வச்சுட்டு, உங்க பிஷப்ப வந்து F1ல ஓகே இந்த மாரி F1 இந்த மாரி நீங்க நவுத்தலாம். பட் அவர் வந்து இம்மீடியட்டா அவருடைய கிங்க வந்து விலக்கி, என்னுடைய கிங்குக்கு வந்து அழகா இடம் குடுத்துட்டாரு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பான வந்து பிரேக் பண்ணிட்டேன். இந்த பான டேக் பண்ணதுக்கப்புறமா, நான் இங்கே கால்குலேட் பண்ணது கரெக்ட்டா தான் இருந்துச்சு. கிங் G3 வந்து இந்த பான டேக் பண்ணி திருப்பி G3யே வந்துருவாரு. திருப்பி அவரு இங்க வந்து இந்த பான கலெக்ட் பண்றதுக்குள்ள என்னுடைய கிங் வந்து இங்க இருக்கும். அண்ட் பக்காவா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த பான நான் வந்து பாஸ் பானா ஆக்கிடலாம். அண்ட் அவருடைய பிஷப்பாலயும் இம்மீடியட்டா வந்து இந்த பான தடுக்க முடியாது. என்னுடைய கிங் வந்து இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிஷப் வந்து ரீரூட் ஆகுற டைம்க்குள்ள நான் என்னுடைய பிஷப்ப நான் இந்த டயகனல்ல போட்டுடலாம். ஸோ அப்படிதான் கேம் வந்து போச்சு. நான் என் கிங்க இங்க கொண்டு வந்தேன். இந்த பான் எடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா, நான் G3க்கே வந்துட்டேன். இப்போ வந்து நான் திருப்பி வந்து இந்த பான வந்து புஷ் பண்றேன். ஸோ எனக்கு டைம் இருந்துச்சு நெறையா.
இப்போ அவருடைய பிஷப்பை ரீரூட் பண்ணி இங்கே கொண்டு வரலான்னு பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதை நான் தடுக்கணுன்றதுக்காக நான் வந்து திருப்பி இந்த பிஷப்பை இங்கே புஷ் பண்ணுறேன். ஸோ திருப்பி இந்த பிஷப் வந்து பானை வச்சு டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஷப்பை இங்கே போட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிங்கால வர முடியாது. ஸோ திருப்பி கிங் இந்த வழியா தான் வந்தாகணும். ஸோ இதுக்கப்புறமா அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான கேமு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோடைய விளையாண்ட ஃபஸ்ட்டு கேமு. ஸோ நம்ம எந்த கேம் விளையாண்டாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி, இந்த கேமை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஜெயிச்சோம்னா நம்ம எப்படி வின் பண்ணோம், தோத்தோம்னா நம்ம எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணி தோத்தோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்னதா அனலைசிஸ் பண்ணோம் இல்லையா? அதையும் நம்ம வந்து கடைசியா ஷார்ட்டா பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அதையும் பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.